Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் விண்டோஸ் சிஸ்டமில் ஹார்ட் டிஸ்க் உடைய ஹெல்த்தை எப்படி செக் பண்ணலான்னு பார்க்கலாம். அண்ட் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் நார்மல் ஹார்ட் டிஸ்க் டிரைவ், SSD அண்ட் USB மாதிரியான ஸ்டோரேஜ் டிவைசஸ் உடைய ஹெல்த்தை ஈஸியாக செக் பண்ணலாம். அண்ட் நீங்களும் உங்களுடைய சிஸ்டமில் கண்டிப்பாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுடைய ஹார்ட் டிரைவ் உடைய ஹெல்த்தை செக் பண்ணுங்கள். ஏன்னா ஹார்ட் டிரைவ் உடைய ஹெல்த் கண்டிஷன் பேடாக இருக்கிறதால சிஸ்டமில் ப்ளூ ஸ்க்ரீன் அண்ட் சிஸ்டம் ஸ்லோ மாதிரியான இஷ்யூஸ் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே மேஜர் இஷ்யூவான ஹார்ட் டிஸ்க் டிரைவ் கரப்டாகவும் சான்சஸ் இருக்குது. அண்ட் ஹார்ட் டிஸ்க் டிரைவ் கரப்டானால் ஹார்ட் டிஸ்க் டிரைவில் அவைலபிளாக இருக்கிற எல்லா டேட்டாவுமே பர்மனெண்ட்டாக எரேஸ் ஆகிடும். அதாவது C டிரைவ், D டிரைவ், E டிரைவ் மாதிரியான டிரைவ்ஸில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிடும். அதை திரும்பவும் ரிகவரும் பண்ண முடியாது. அதனால் உங்களுடைய சிஸ்டம்லேயும் ஹார்ட் டிஸ்க் ஹெல்த் கண்டிஷனை கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து ஈஸியாக செக் பண்ணுங்கள். ஸோ விண்டோஸ் சிஸ்டமில் கமாண்ட் ப்ராம்ப்டை ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணுங்கள். தென் இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற அண்ட் ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற கமாண்டை ரன் பண்ணுங்கள். அண்ட் இந்த கமாண்டை நீங்கள் ரன் பண்ணுறதால மாடல் அண்ட் ஸ்டேட்டஸ் ரெண்டுமே இங்கே ஷோ ஆகும். ஸோ என்னுடைய சிஸ்டம் மேக் சிஸ்டம்ன்றதால ஆப்பிள் SSD 256GB காட்டுது அண்ட் ஸ்டேட்டஸ் ஓகேன்னு இருக்குது. இட் மீன்ஸ் என்னுடைய ஹார்ட் டிரைவ் உடைய குட்டாக இருக்குது. அண்ட் பேடாக இருந்தால் ஸ்டேட்டஸ் ஃபெயில்டு ஆர் லோன் காட்டும். ஸோ இந்த கமெண்டை நீங்கள் ரன் பண்ணும்போது உங்களுடைய சிஸ்டமில் கனெக்ட் ஆகிருக்கிற எல்லா ஸ்டோரேஜுடைய மாடல் அண்ட் ஸ்டேட்டஸ் காட்டும். இட் மீன்ஸ் நீங்கள் USB டிரைவ் கனெக்ட் பண்ணியிருந்தால் USB டிரைவுடைய மாடல் அண்ட் ஸ்டேட்டஸும் இங்கே ஷோ ஆகும். ஸ்டோரேஜுடைய ஸ்டேட்டஸை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிருக்கிற ஹார்ட் டிஸ்குடைய பிராண்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியும் நீங்கள் ஹார்ட் டிஸ்குடைய ஹெல்த்தை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஆர்டேட்டா ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணால் ஆர்டேட்டா ஹார்ட் டிஸ்குடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஹெல்த் கண்டிஷனை தெரிஞ்சுக்கலாம். தென் Seagate ஹார்ட் டிரைவ் யூஸ் பண்ணால் Seagate உடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணியும் Seagate ஹார்ட் டிரைவ் உடைய ஹெல்த் கண்டிஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தென் அதே மாதிரி WD உடைய அதாவது வெஸ்டர்ன் டிஜிட்டல் ஹார்ட் டிரைவ் யூஸ் பண்ணால் WD உடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கிற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணியும் நீங்கள் ஹெல்த் கண்டிஷனை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் எந்த பிராண்ட் ஹார்ட் டிரைவ் இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு தெரியலைன்னா CrystalDiskInfoன்ற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா பிராண்டுடைய ஹெல்த் கண்டிஷனையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் விண்டோஸ் சிஸ்டமில் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் CrystalDiskInfoன்ற சாஃப்ட்வேரை ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். அண்ட் இந்த சாஃப்ட்வேர் ஃப்ரீன்றதால மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். தென் இன்ஸ்டாலாக இருக்கிற சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறதால உங்களுடைய சிஸ்டமில் கனெக்ட் ஆகிருக்கிற ஸ்டோரேஜுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். இன்க்ளூடிங் மாடல் நம்பர், சீரியல் நம்பர் அண்ட் டிரைவ் லெட்டர்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். அண்ட் இங்கேயும் ஹெல்த் ஸ்டேட்டஸில் உங்களுடைய ஹார்ட் டிரைவுடைய கண்டிஷனை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் காட்டின மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிருக்கிற ஹார்ட் டிரைவுடைய ஹெல்த் கண்டிஷனை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் டேட்டாவை சேஃபாக வைங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.